Hi friends, good morning. Mithu, good morning. Good morning. யார் வந்திருக்கான்னு பாருங்க. மித்து குட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. அஞ்சனாவும் சுதனும் வந்து மித்து பர்த்டே வருது இல்லை, ஸோ அதுக்கு வந்து ஊர் கூப்பிட போயிருக்காங்க இன்வைட் பண்ணுறதுக்கு. ஸோ மித்து இங்கே இருக்கா. ஆனால் அவள் வந்து அழுத்துட்டு இருக்கா. இந்தா 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 ஏ தூக்கி போட்டுரு, பெருமைட்டு போட்டுரு. ஏ இந்தா இந்த ஹெட்ல வச்சிருக்கிறது பாருங்க, நான் அன்னைக்கு வாங்கினதுலாம் ஆன்லைன்ல அழகா இருக்கு. அதான் வந்தோடனே வச்சு விட்டுட்டேன். இந்தா மித்து இந்தா இந்தா. அக்கா வந்துட்டா, அக்காட்ட போறா. வரது வேறு செல்ல கட்டி அழகா இருக்கு. இது எதுல வந்திருக்கு? சோட்டா பீம்னு ஒரு படமே வந்திருக்கு. எதுல? நெட்ஃப்ளிக்ஸ்லையா? ஸோ அதை இருந்து பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சோட்டா பீம்னு பார்த்தோன்னா நான் அது அனிமேஷன் படமோன்னு நினச்சேன், ஆனால் அது ரியல் படம். அப்படியா மித்து? மித்து என்ன அவ அக்காட்ட போனோடனே ஜாலியா இருக்கா. பார்த்து அக்கா சொல்லு. அக்கா மஹி அக்கா என்ன இருக்கா, நல்லா இருந்து சோறு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. நல்லா இருக்கா மஹி? இன்னைக்கு லஞ்சுக்கு மட்டன் குழம்பு. கியூட்டி இந்தா மகா, அதை விட மகா இங்க கொண்டா, கீழே விடுவா. இந்தா வா, விட்டுரு, அவளே வருவாடா. வா. ஆமா வந்துருடி ராஜாத்தி. வா வா வா. இந்தா மித்து, என்ன பேரு? மித்து. இந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து சீஸ் கேக். யூஸ்வலாக வந்து நான் பண்ணுறது பேக்டு சீஸ் கேக். யூஸ்வலாக பேக்ட் சீஸ் கேக் பார்த்திங்கன்னா பேஸை வந்து பண்ணி அதை பேக் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் கஸ்டர்டை பண்ணி அதை மேலே ஊற்றி அதுக்கப்புறமா அதை ஒரு பேன் மேரி அப்படிங்கிற வாட்டர் பாத்தில் வச்சு பேக் பண்ணணும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கஷ்டம் கிடையாது, பட் காம்ப்ளிகேட்டட். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற இந்த ரெசிபி ஒரு பேக்டு சீஸ் கேக் தான். இதோட பேர் வந்து பாஸ்க் சீஸ் கேக். பாஸ்க் சீஸ் கேக் அப்படிங்கிறது வந்து பேர்ன்ட் சீஸ் கேக். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் பாத் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பேஸ் கூட கிடையாது. ஃபில்லிங்கை டக்குன்னு பிளெண்டரில் அடித்து ஊற்றி அவனில் வச்சு கேக்கெல்லாம் எப்படி பேக் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுறது தான். ஆனால் அமேசிங்கான டெக்ஸ்சரில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 400 கிராம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டப்பு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து 400 கிராம். ஸோ அந்த டப் சீஸ், க்ரீம் சீஸ் வச்சுருக்கேன். 3 முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 கப் க்ரீம், 3/4 கப் வந்து சுகர். ஸோ இதுதான் வந்து அளவு. ஸோ இப்போ வந்து இது ஆக்சுவலி என்னது எல்லாத்தையுமே நம்ம பிளெண்டரில் போட்டு அடித்து பேக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பண்ணிடலாமா? ஸோ நம்மளோட சீஸ் கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேன் லைன் பண்ணணும். இது வந்து 7 inch கேக் பேன். நான் இதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை இந்த மாதிரி லேஸாக கசக்கிட்டு நான் வந்து 2 இதை வந்து லைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதை நீங்கள் ப்ராப்பராக லைன் பண்ணணும்னு கிடையாது, அதுதான் இந்த பாஸ்க் சீஸ் கேக்கோட பியூட்டியே. நீங்கள் வந்து இந்த மாதிரி, அதாவது அந்த சீஸ் கேக் வந்து ஒட்டாமல் வரணும், அதுக்கு வேண்டி இதை லைன் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அவனை 230 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சீஸ் கேக்கோட ஃபில்லிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பிளெண்டரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து சுகர், எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இதை இப்போ ஆட் பண்ணோம் அப்போ ஆட் பண்ணோம்லாம் கிடையாது. நம்மளோட 3 எக்கு, மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன், ½ டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1.5 to 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ½ கப்பு க்ரீம். ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த சீஸ் கேக்கோட பியூட்டியே. எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணியாச்சு இந்த பிளெண்டர் ஜாரில். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட சீஸ் கேக்கை பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓவராகவும் பிளெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் ஓவராக இதை பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்கு வந்து ஓவராக விப் ஆகிடும். அப்போது சீஸ் கேக் ரொம்ப ரைஸ் ஆகி ரொம்ப கொலாப்ஸ் ஆகிரும். அதனால க்ரீமியாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த வித க்ரீம் சீஸோ எதுவோ சங்கியாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் கலந்து பாருங்கள். இது வந்து நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி போர் ஆகணும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சீஸ் கேக் மிக்ஸ்சர் ரெடி. இது அப்படியே கேக் பேனில் ஊற்றி பேக் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேன் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சீஸ் கேக் நல்ல சீஸ் கேக்கை மேலே ஊற்றியாச்சு. ஸோ மேலே ஏதாவது பபுள்ஸ் இருக்குன்னா அதை மட்டும் லேசாக இந்த மாதிரி பாப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அவனில் ஒரு 35 to 40 minutes ஆகும். மேலே நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் ஆகும். ஸோ அதுதான் இதோட ஐகானிக் கலர். அதனால் மேலே வந்து பேர்ன் கலரில் ஆகுது அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க, அப்படி தான் இருக்கணும். ஸோ இதை வந்து ஹை டெம்பரேச்சர் அவனில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பாஸ்க் சீஸ் கேக் வந்து லிட்ரலி ஒரு 35 minutes போல் பேக் ஆச்சு. பேக் ஆகி வெளியே எடுக்கும்போது நல்ல பஃபியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூல் ஆகும்போது அப்படி கொலாப்ஸ் ஆகிடும். இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 hours வச்சுட்டேன். நல்ல ப்ராப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாட்டு இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட பியூட்டியே என்னென்னா அந்த ரஸ்டிக் லுக்கு தான். ஓகே, ஸோ நம்மளோட சீஸ் கேக், பாஸ்க் பர்ன்ட் சீஸ் கேக் ரெடி. ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பாஸ்க் சீஸ் கேக் க்ரீமியாக சூப்பராக ட்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். இது கூட நீங்கள் சாக்லேட் சாஸ் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. உங்கள் கூட வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதை வந்து மஹிதா ஓகே, என்னன்னா நீங்க எப்ப அனுச்சிட்டுக்கு பேபி பிறக்கன்னு நினைச்சிட்டு, அதான் இன்னைக்கு பேபி பிறந்துட்டு. ஆமா, அனுஷாக்கு பேபி பிறந்தாச்சு. ஸோ லிட்டில் மியா குட்டி எங்கள் வீட்டுக்கு என்னது எங்கள் ஃபேமிலிக்கு வந்தாச்சு. கேர்ள் பேபி தான். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து அரவுண்ட் 4-4:30 அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போ வந்து பேபி பிறந்தாச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலியில் வந்து இன்னொரு குட்டி பாப்பா
குட்டி கேர்ள் பாப்பா வந்தாச்சு. அடுத்தது தெரியுமா, மித்ரா தான் அக்கா. மித்ரா அக்கா ஆயிட்டா. மித்ரா அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எங்கள் ஃபேமிலியில் எல்லா கேர்ள்ஸுக்கும் நடுஸில் ஒத்த சிங்கம் மாறு. ஓகே, யாரெல்லாம் கேர்ள்ஸ் தெரியுமா? சலாச்சி ஒரு கேர்ள், நீ ஒரு கேர்ள், மகா ஒரு கேர்ள், நான் ஒரு கேர்ள், மித்ரா ஒரு கேர்ள், நீயா ஒரு கேர்ள், அஞ்சிதா சித்தி ஒரு கேர்ள், அனு சித்தி ஒரு கேர்ள். சரி, ஓகே. அனுஷா வந்து இப்போ நல்லா இருக்கா, குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மழை நல்லா பெய்யுது. ஆனால் வந்து ஸ்டில் எனக்கு வந்து எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு இருக்கா. அதனால இங்கே கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சால் வந்து இந்த ரெய்னி டேயில் வந்து பீச்சுக்கு போயிட்டு டின்னருக்கு வெளியே போயிட்டு சும்மா ஃபேமிலி டைம் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போகிறேன். ஏன்னா இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு விட்டால் அதுக்கப்புறம் திருப்பி நாளையிலேருந்து ரொட்டீன் வந்துடும். அதனால எனக்கு இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகணும்னு. உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு எங்களுக்கு பின்னாடி போ. உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு மகியை பார்த்தீங்களா கிளம்பி இருக்கிறத பாருங்க. இது வந்து மகாவோட ட்ரெஸ்ஸு. மகாவோட 3-4 இயர்ஸ் முன்னாடி தீபாவளிக்கு தானே எதுக்கோ வாங்கின ட்ரெஸ்ஸு. அந்த மகி போட்டிருக்கா பாருங்க. மகாவை காணிக்கவா உங்களுக்கு? எனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு குழந்தை வந்து இப்படின்னா ஒரு குழந்தை எப்படி தெரியுமா, இப்படி எனக்கு இந்த Dress பிடிக்கல. நான் வந்து ஆனா செக்ஷன் தான் போறேன்னு. ஆனா இந்த மகாவுக்கு நான் இந்த பிங்க் ட்ரெஸ்ஸை வந்து போட வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பிங்க் பிடிக்காத கேர்ள் பேபி யாராவது இருப்பாங்களா? ஆமா, நான் இருக்கேன். நான் இவாதான். அது கூட என் ஃப்ரெண்ட் 4 பேருக்கும் பிடிக்கும். என் ஃப்ரெண்ட் சோ ஒன்னு இப்படி, என் ஃப்ரெண்ட் எல்லாரும் என்ன மாதிரி தான்மா. ஆமா, பொட்டு வைடா, போய் பொட்டு வச்சிட்டு ஓடி போய் பொட்டு வச்சிட்டு வா. ஓகே, சோ இப்படிதான். இவா வந்து யோயோ, இவா வந்து ஓவர் ட்ரெஸ், இவா அண்டர் ட்ரெஸ்ட். அம்மா இது எப்ப திரும்ப போட்டேனா? நான் இப்ப திரும்ப போட்டேன் இந்த பொட்டு. ஓகே, ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம். பார்த்து மகா பார்த்து போகலாமா? பொட்டு மட்டும் வச்சுட்டு. ஓகே, கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்திருக்கோம். மகி மண்ணெல்லாம் தலையில் போடாத, சரியா? இங்கே பாரு, திரும்பி பாரு. என்ன பார்த்து உட்காந்து பண்ண? முன்னாடி அலையும் பார்த்துப்பா, தலையில மண்ணும் போட்டுப்பா. தெரிக்காத. ஸோ வர்ற வழியில சுசீந்திரம் கோயிலுக்கு போயிட்டு இங்க வந்திருக்கோம். சதீஷ் வந்து எப்படின்னா, உட்காரவே மாட்டேன். பீச்சுக்கு வருவேன், நான் நின்னே தான் இருப்பேன், அலைய வருவேன். வாவ், எப்பா மாங்காய் வாங்கித்தாங்க. மாங்காய் பைனாப்பிள் இருக்கு, பப்பாயா இருக்கு. நாளைக்கு தெரியுமா ஒரு நாள் வேலை இருக்கும்போது நான் டான்ஸ் ஆட்டு அடுத்து நன் பிரேக் வந்துச்சு, திருப்பியும் நன் பெல் வந்துச்சுட்டு அடுத்து வெளில போனோம். எல்லாரும் ஷூவை போட்டாங்க, என்னை விட்டு போறாங்க. ஒன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? அந்தால அடுத்தது நான் சொன்னேன், they didn't see, I think so. 5th standard ma'am is very bad no. நான் சொன்னேன். அடுத்து நான் வந்து கீழே போய் அடுத்து நிறைய ஸ்டெப்ஸ் அப்படி கீழே போயிட்டேன்னா அடுத்தது சில பேர்லாம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது அப்படி கீழே போய் ஓடி போய் அவளை பிடிச்சேன். எவ்வளோ? பீஷ்மிகா, அவளை பேலே தான். அதான் அவள்கிட்ட சொன்னேன், you cannot tell to mama, I'm putting my socks, you are going and
not telling to ma'am, you are going with your friend Elena always, then I will not become your friend. அப்படி சொன்னியா? அடுத்தது கிளாஸ் ரூமுக்கு போய் உட்கார்ந்தோம். அவ்வளவுதான். நன்றி. நன்றி. நன்றி இந்த விழாக்கு. பை. பை.